பண்டைய காலத்தில் முதலைகளையும் மம்மியாக்கி வச்சுருக்காங்க. மனிதர்களை மட்டும்தான் நம்ம மம்மியாக்கி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே எகிப்தில் முதலையும் மம்மியாக்கி வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? மம்மியாக்குறது அப்படின்னா உடலை பதப்படுத்துறது தான். சில திரவங்களை பயன்படுத்தி உடலை அழுகாமல் வச்சுக்கிறது தான் இந்த மம்மியாக்குறது. இந்த மாதிரி மம்மியாக்குறது அப்படிங்கிறத எல்லாராலையும் பண்ண முடியாது. இதை ராஜாக்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது அது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதனால் அதை பண்ண முடியாதனால ராஜாக்கள் மட்டும் பண்ணாங்க. பின்னையும் இந்த முதலையை பதப்படுத்தி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோபியாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதலை தலையில் இருக்கக்கூடிய மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை அந்த காலத்து எகிப்தர்கள் வணங்கினதாக ஒரு கதை இருக்குது. அதன்படி அந்த கடவுளை நினைவுபடுத்துகிற விதமாக அந்த முதலையை பதப்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க.